ஹலோ மக்களே, ஏப்ரல் 29 சாயங்காலம் இப்போ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியலுக்கு தேர்வை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு மீரா வந்து ரொம்ப எமோஷ்னலாகி கத்துறாங்க. அதாவது நானும் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து டாக்டர் கிட்ட கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே டாக்டர் வந்து இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க. இவங்களை இப்படியே விட்டால் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து அவங்கள காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க. உடனே மீரா வந்து இப்படி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து கரெக்டா கேபி எங்க இருப்பாரோ அதுக்கு வாசல்ல வந்து அவங்க அந்த சேர் இருக்கும்ல அதுல வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நேரத்துல பார்த்தா மீரா இருக்கிற அதே ஹாஸ்பிட்டல்ல தானே இப்போ சாரதா இருக்கிறாங்க. அவங்க மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு கரெக்டா மீராவை கிராஸ் பண்ணி போவாங்க. அப்போ வந்து மீரா வந்து அவங்கள பாத்துருவாங்க. சாரதா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட வந்து மல்லுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. அதாவது இங்க பாரு, நல்லா இருக்குடி நீ பண்றதெல்லாம், புருஷன் இறந்துட்டு அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம நல்ல ஒரு பட்டு சேலை கட்டிட்டு நல்ல கண்ணுக்கு காஜல் போட்டுக்கிட்டு இவ்வளவு பெரிய பொட்டை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உன்னை போய் நல்லவன் நினைச்சிட்டு என் புருஷன் அவ்வளவு காதலிச்சாரு, உன் மேலதான் அவ்வளவு அனுபவிச்சிருந்தாரு. ஆனா நீ அவர் போனதுக்கு அப்புறம் தானே உன்னோட முகத்தரை எல்லாம் தெரியுது, இப்பதானே உன் நிலைமை எல்லாம் தெரியுது, இப்பதானே உன் குணம் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அசிங்கமா பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நீ எல்லாம் ஒரு பொம்பளையாச்சு, உன்னையெல்லாம் நினைக்கவே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து சாரதாவை ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அதுக்கடுத்து சாரதா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே கேபி வந்து இது எல்லாத்தையுமே அவர் ரூம்குள்ளதானே இருக்கிறாரு, அவருக்கு வெளியே என்ன நடக்குது என்ன பேசுறாங்க எல்லாமே கேபியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க உண்மையை சொல்லலான்னு வராங்க. கேபி வந்து சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம்ல இருந்து சொல்றாரு. உடனே அதுக்கடுத்து வந்துட்டு இவங்க அத்தை வந்து வெளியே அந்த டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கிட்டு வெளியே வராங்க. உடனே மீரா வந்து ஏதோ ரொம்ப அசிங்கமா இவங்களை சாரதாவை பேசுறாங்க. உடனே அதுக்கடுத்து மீரா நில்லு, என்ன பேசுற அப்படின்னு கத்துறாங்க. உடனே சுஜாதா அதாவது கேபி அம்மா வந்து கத்துறாங்க. என்ன அத்தா இப்ப கூட உங்களுக்கு அந்த மருமக தான் உங்களுக்கு பெருசா போயிட்டால, உங்களுக்கு அந்த மருமக தான் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் வந்து அவங்க வந்துட்டு சுஜாதா அவங்க கிட்ட கத்திட்டு இருக்கிறாங்க. சுஜாதா சொல்றாங்க, இல்ல எனக்கு ஒரு மருமக தான், அது நீ மட்டும்தான். என் பையனை உண்மையா கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அவனுக்காக நீ இவ்வளவு பண்ற, நீ எங்க அவ எங்க, இவகிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுஜாதா அவங்களும் வந்து இப்ப சாரதாவை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பையன் இறந்துட்டா அதை கூட இது பண்ணாம இப்படி வந்து மினிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி பட்டுச்சேலை கட்டிட்டு பொட்டு வச்சுட்டு தாலியெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி வெளியெல்லாம் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதை ஒத்துக்க மாட்டா. அவ எப்போதும் போல அவ வாழ்க்கையில இருக்கிற மாதிரியே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இவ கொடுக்குற மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு இதுல இவ ஒண்ணு என் பையனை அந்த அளவுக்கு எல்லாம் காதலிக்கவே இல்லை, நீதான் மீரா எனக்கு ரொம்ப முக்கியம், சரி வா கண்டவங்க கிட்ட எல்லாம் நமக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அதாவது சுஜாதா வந்து மீராவை தரன்னு இழுத்துட்டு போறாங்க. உடனே அதுக்கடுத்து வந்துட்டு சாரதா வந்து மருந்து மாத்திரையில கீழே போட்டு குடுக்குடுன்னு வந்து கேபி கிட்ட ஓடுறாங்க. உடனே கேபியை வந்து கன்சோல் பண்றாங்க இவங்க சாரதாவை. இங்க பாரு சாரதா, அது வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து உன்னையே தானே ரொம்ப காதலிச்சேன், அதனால அதை வந்து நீ அவளுக்கு நான் உயிரோட இருக்குது தெரியாதுல்ல, அதனாலதான் அவ இவ்வளோ கோவப்படுறா, நீ இது பெருசா நினைச்சுக்காத, இது நீ ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீ இது பெருசா நினைச்சுக்காத சாரதா, இதை நீ இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லி கேபி வந்து இவங்களை கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவர் வந்து கார்ல இவங்க அப்புறமா போய்கிட்டு இருக்காங்க. ககன் வந்து நடந்து அதாவது ஓடி வர்றாரு, வண்டியில எல்லாம் வரல, அப்படி இவர் ஓடி வர்றாரு. இவங்க வந்து எங்க வந்து ஒளியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எஸ்ஐ சூர்யா கிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுறாங்க. அதாவது என்னை காப்பாத்துங்க என் உயிரை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்ததை மட்டும்தான் என்னால என் உயிர் தப்பிக்கப்படும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் வந்து எஸ்ஐ சூர்யா இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு குடுகுடுன்னு காரை நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு உள்ள ஓடிட்டு எஸ்ஐ சூர்யா கிட்ட வந்து சார் எனக்கு காப்பாத்தீங்க, இன்னொரு செல்ல போடுங்க. மேடம் என்ன நடந்துச்சு, இப்ப எதுக்காக நான் உங்களை செல்ல போடணும், இப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த ககன் என்ன கொள்ள வரான், அவன் கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்தினா நீங்க என்ன ஏதாவது ஒரு செல்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அவன் வந்தா பாத்துக்கலாம், நீங்க எந்த தப்பு செய்யாம நான் எப்படி உங்களை செல்ல போட முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க ஒண்ணு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற இடத்துல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தான் நான் உங்களை செல்ல போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து ஒரு கான்ஸ்டபிள பலார்னு அறையிறாங்க. இப்ப நான் பண்ணிட்டல, இப்போ சரி கான்ஸ்டபிள் இவங்களை தூக்கி செல்ல போடுங்க அப்படின்னானே உனக்கு ககன் வந்துட்டு உள்ள வந்து கத்துறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து, அப்புறம் எங்க இருக்கு நான் எனக்கு ஒண்ணு கொல்லாம விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து செல்ல இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. ககன் நின்று, இது முதல்ல இது என்னோட கோட்டை, இங்க நீ என்ன கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாது, எதுக்கு நீ அப்புறவா கொள்ள வர அப்படின்னு கேட்கறாங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இவதை என் அம்மாவை கொள்ள வந்தாங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அதுக்காக தான் அப்படின்றாங்க. சரி நீங்க எதுக்கு அவளை செல்ல போட்டிருக்கீங்க, அவ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. அவ இங்க தப்பு பண்ணனாலதான் இப்ப நாங்க செல்ல போட்டிருக்கோம், நீங்க அவங்க கிட்ட எல்லாம் போக முடியாது அப்படின்னு. என்ன சார் நீங்க அந்த அபூர்வாக்கே எப்ப பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க உண்மையா போலீஸை வந்து
உங்க வேலையா பண்றீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பண்றீங்களா அப்படி இப்படின்னு வந்து ககன் வந்து கோவத்துல வார்த்தையை விடுறாரு சூர்யா, எஸ்ஐ சூர்யா கிட்ட. எஸ்ஐ சூர்யா வந்து மேன் வார்த்தையை அளந்து பேசு, நீ என்ன பேசுறன்னு தெரியுதா, யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து எஸ்ஐ சூர்யாவுக்கும் ககனுக்கும் வந்து கிளாஷ் ஆகுது. எஸ்ஐ சூர்யாவும் ககனும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்ஐ சூர்யா வந்து கேட்கறாரு, அபூர்வா மேல எதுக்கு நீங்க கொல்லணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஆதாரம் தானே, என்கிட்ட ஆதாரம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன ஆதாரம் அப்படின்னு கேக்குறாங்க எஸ்ஐ சூர்யா ககன் கிட்ட. உடனே இல்ல இவன் யார் அனுப்பி கொலை பண்ணானோ அவனே வந்து என்கிட்ட உண்மையை சொன்னான், அவனை பார்த்த சாட்சி தான் நானு, அவன் சொல்லிட்டு இப்போ என்னால அவனை இங்க கொண்டு வர முடியாது, அவன் சொல்லிட்டு உடனே செத்து போயிட்டான், ஆக்சிடென்ட்ல அவன் செத்து போயிட்டான், இனிமேல் என்னால் அதை நிரூபிக்கவும் முடியாது, அதுக்கு பார்த்த சாட்சி நான் தான், என் 2 கண்ணால தான் நான் அவனை பார்த்தேன், நான் தான் என் காதலை கேட்டேன், அதனால நான் இந்த அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன், நான் கொள்ளுவேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த செல்லை நோக்கி ஓடுறாரு ககனு. உடனே இது என்னோட இடம், இங்க நீ வந்து என்கிட்ட வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட ஆக்ஷன் எடுக்கணும், அது நான் தான் எடுப்பேன், நீயே முடிவு பண்ணி நீயே இது பண்றதுக்கு நீ ஒன்றும் பெரிய லாயர் கிடையாது, நீ பெரிய ஜட்ஜ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சூர்யா வந்து ககனும் எஸ்ஐ சூர்யா திருப்பி 2 பேத்துக்கும் கிளாஷ் ஆகுது. 2 பேரும் வழக்கம் போல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நீ முதல்ல இந்த எஸ்ஐ சூர்யா வந்து நீ அபூர்வாளா, நீ எப்ப பார்த்தாலும் அவளை எல்லா இதுல இருந்து நீ காப்பாத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கடுத்து எஸ்ஐ சூர்யாவை கன் எடுத்து ஷூட் பண்ண போறாரு. உடனே அங்க இருக்கா கான்ஸ்டபிள்லாம் எடுத்து வந்து சார் நீங்க அவரை விட்டுருங்கன்னு சொல்லி ககனை வந்து ஷூட் பண்றதுக்காக எஸ்ஐ சூர்யா கன் எடுக்கிறாரு. உடனே விட்டுருங்கன்னு அந்த கான்ஸ்டபிள்லாம் தடுத்தோன்னே போ இங்க இருந்து முதல்ல போடா, நீ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும், அதை விட்டுட்டு நீயே முடிவு எடுக்கிறதுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சூர்யா வந்து ககனை திட்டுறாரு. ஆனால் அதுக்கடுத்து இவர் வந்து போகையில சும்மா போகாம ககன் வந்து அபூர்வா கிட்ட இது சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. என்னது அபூர்வா, எத்தனை பேர் உன்னைய காப்பாற்ற முடியும், எத்தனை நாள் உன்னைய காப்பாற்ற முடியும், எப்படினாலும் நீ இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துதானே ஆகணும், அன்னைக்கு வந்தனா அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள், அன்னைக்கு உன் சாவு என் கையால தான், அதை நீ இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு ககன் வந்து அபூர்வா கிட்ட. உடனே இதையும் எஸ்ஐ சூர்யாலாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து இவர் ககன் சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே எஸ்ஐ சூர்யா வந்து அவங்கள முதல்ல அந்த செல்லை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விடுறாங்க. மேடம் நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ சார் நான் இதுக்கு சார் தப்பு பண்ண போறேன், நீங்களே இப்போ நல்லா பார்த்தீங்கல்ல அவன் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இருந்தான் நீங்க பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து நடிச்சு கொட்டுறாங்க. அவன் வந்து என் பொண்ணை வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எங்க வீட்டு சொத்தை அடையிறதுக்காண்டி தான் அவன் பூமியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவன் ஒன்றும் பூமியை பிடிச்சலாம் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்தடுத்து பொய்யா கழட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அபூர்வா வந்து எஸ்ஐ சூர்யா கிட்ட. உடனே எஸ்ஐ சூர்யா சொல்றாரு, சரி எதுக்கும் நீங்க வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, அந்த ககன் இனிமேல் உங்களை ஏதாவது பண்ணாருன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அவனை உண்டில்லன்னு பண்ணிடலாம், உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்க கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. இங்க பார்த்தா இவங்க சாரதா வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து பூமி வந்து வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ககன் அப்படி கோவமா வீட்டுக்குள்ள வராரு. வந்தோடனே ஒரு ஜாடி தண்ணி எடுத்து கடன்னு குடிக்கிறாரு. குடிச்சிட்டு உடனே ஐயோ மாமா அபூர்வா ஏதாவது பண்ணீங்களா, என்னாச்சு, என்ன நடந்துச்சு, அபூர்வா கொன்னுட்டீங்களா, என்ன நடந்துச்சாங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சு, அபூர்வா இப்ப எங்க இருக்கா, நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க மூச்சு கூட விடாம 10 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ககனை பார்த்து பூமி. உடனே எடுத்து பூமி நிறுத்து, முதல்ல நான் இங்க இருந்து போனோன்னே நீ அபூர்வாக்கு கால் பண்ணி அவளை எங்கேயாவது போய் ஒளிய சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அவளே ஒரு ராட்சசி, அவள் ஒளிஞ்சா அந்த அவள் செத்து போனா அந்த நாளை நான் தீபாவளியை நானே கொண்டாடுவேன், நான் எதுக்கு அவளை காப்பாற்ற போறேன், நாளா அவளை காப்பாற்றலாமாமா, நீங்க எதுக்கு இப்பெல்லாம் கேட்குறீங்க, என்ன பண்ணீங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ககன் அங்கே வீட்டில் நடந்தெல்லாம் சொல்றேன், நான் கோயில கரெக்டாக வெளியே தப்பிச்சு ஓட பார்த்தா அதுக்கடுத்து ககனை அங்க உள்ள போயிட்டு ரூம்ல கழுத்து நெரிச்சேன். அதுக்கடுத்து வந்து கண்ணால ஷூட் பண்ண அப்போ வந்து சரி வந்து அவளை காப்பாத்திட்டான். அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒளிஞ்சுக்கலாம்னு நினைச்சா, அங்கேயும் போய் அவளை கொல்லலாம்னு நினைச்சா, அந்த எஸ்ஐ சூர்யா அவளை காப்பாத்திட்டான். இப்படி அவரை எத்தனை நாள் காப்பாற்ற முடியும் நானும் பாக்குறேன், எப்படினாலும் அவ சாவோ என் கையால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ககன் வந்து இந்த மாதிரி பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து நீ ஏதோ சொன்னியா அப்படின்னு கேட்கறாங்க. திரும்பியும் நாளா சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி வந்து நம்ம போலீஸ் கேஸ் மூலியமாவே போய்க்கலாமாமா, இதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னாங்க. உடனே அதுக்கடுத்து அப்படி நீங்களே கொன்னீங்கன்னா நீங்க காலம் ஃபுல்லா ஜெயிலுக்கு தான் போவீங்க, அதுக்கடுத்து நம்ம குடும்பம் என்ன ஆகிறது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. வாயை மூடு, நீ உன்னைய குடும்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திட்டுறாங்க. அப்படியே நான் ஜெயிலுக்கு போனாலும் என் குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என் அம்மாக்கு தங்கச்சிக்கு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் போவேன், நீ ஒன்னும் அதை நினைச்சு நீ கவலைப்பட தேவையில்ல, நீ உன்னைய பொண்டாட்டி கிடையாது, என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்கறதுக்கு நீ ஆட்டி வைக்கிறதுக்கு நீ உன்னைய பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து இவங்க வந்து பூமி கிட்ட வந்து அவங்க ககன் வந்து சண்டை போடுறாரு. அதுக்கடுத்து வந்துட்டு இவங்க சாரதா வந்து சரி நம்ம மனசு சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு அவங்க பிரார்த்தனை நிறைவேறினதுக்காண்டி போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. இவங்க காரை விட்டு இறங்கி கோயிலுக்குள்ள போறாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா கார்ல வந்து அபூர்வா வராங்க. உடனே அவங்க வந்து இவங்க சாரதா வந்து கோயிலுக்குள்ள போறதை பார்த்துட்டாங்க. உடனே
இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, இவ என்ன ஆனா கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கா, ஒரு புருஷன் இறந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம அன்னைக்கும் கோயில்ல ஏதோ இவ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கேப்புக்காக பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, கடைசி நேரத்துல புகையை போட்டு காப்பாத்திருப்பாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்தது, எல்லா கோயிலுக்கு வந்ததையும் நினைச்சு பாக்குறாங்க. இவளை ஃபாலோ பண்ணிட்டு போனா நமக்கு கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்புறம் கார் அங்கேயே நிறுத்திட்டு கிராஸ் பண்ணி போறாங்க கோயிலுக்குள்ள. இவங்களும் போறாங்க. உடனே அதுக்கடுத்து முதல்ல போயிட்டு இவங்க பூஜை பண்ணிட்டு வராங்க. பூஜையை பண்ணிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அபூர்வா பின்னாடியே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அபூர்வா பூஜை பண்ணலாம் போகல, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காண்டி, வேவு பார்க்கறதுக்காண்டி போறாங்க. முதல்ல இவங்க போறாங்க, போயிட்டு அச்சந்தத்தை கொடுத்து அவங்க பூஜையெல்லாம் பண்ணி கோலம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லி அவங்க முதல்ல சாரதா பூஜை பண்றாங்க. பூஜை பண்ணிட்டு அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு அதுக்கடுத்து இந்த வேண்டுதலை நான் எங்க கட்டட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. கீழே ஒரு மரம் இருக்கும், நீங்க அங்க போய் கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரிங்க அப்படின்னு பண்டிதரே நான் போய் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வராங்க. இவங்க இப்ப யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணாங்க, ஏன்னா கிருஷ்ண பிரசாத் இறந்து போயிட்டாரு, அவர் பேருக்கு கண்டிப்பா அர்ச்சனை பண்ணிருக்க முடியாது, பண்ணவும் கூடாது. அப்ப யார் பேரு பண்ணியிருப்பா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதே பண்டிதர்கிட்ட இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்கல்ல, அவங்க யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிதர்கிட்ட கேட்கறாங்க. உடனே அதுக்கடுத்து அம்மா இங்க இது கோயில்மா, நிறைய பேர் வருவாங்க, யாரு கேட்குறீங்க நீங்க, எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்றாங்க. ஐயோ சாமி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாங்கல்ல, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், எங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஏமா அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றா, அப்புறம் ஏமா என்கிட்ட கேட்கற அப்படின்னா, உடனே அதுக்கடுத்து காசு எடுத்து நீட்டுறாங்க. இங்க பாருங்க, இதை வச்சுக்கோங்க செலவுக்கு, இப்ப சொல்லுங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, அவங்க என்ன பேருக்கு அர்ச்சனை பண்ணாங்க, யாருக்கு அர்ச்சனை பண்ணாங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அதுக்கடுத்து அந்த காசை வாங்கிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அபூர்வா, உன் பேருக்கு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிதர் சொல்லிடுறாரு. ஏன் பேருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு, உங்ககிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னா அதை யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணு, முடிஞ்சா தர்மம் பண்ணு, அதை விட்டுட்டு எனக்கெல்லாம் தர வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி அந்த கடவுள் நிறைய கொடுத்துக்கிறாரு காசு, நீ ஒண்ணு எனக்கு தர்மம் பண்ண தேவையில்ல, புடி வச்சுக்கோ, சாமிய வந்தமா கும்பிட்டமா போனமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு வேவு பார்க்குற வேலையெல்லாம் நீ வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பண்டிதர் அபூர்வாக்கு பெரிய அட்வைஸ் போட்டுறாங்க. இவங்க சாரதா அப்படியே படிக்கட்டு இறங்கி அந்த மரத்துல கட்டிட்டு சாமியை கும்பிடுறாங்க. அதாவது அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சு, நல்லபடியா நான் பாதுகாத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பந்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அவங்களோட நிறைவேறின ஒரு விஷயத்த எழுதி வச்சிருக்காங்க, சீட்ல எழுதி அதை கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்சுட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. உடனே அபூர்வா பின்னாடியே வராங்க. உடனே இவ என்ன பண்ணான்னு தெரியலையே, இப்ப அந்த துணியில அந்த பண்டில்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க, அதுல நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி அப்புறம் அதை நோக்கி போறாங்க, அந்த பண்டில நோக்கி போறாங்க. போயிட்டு அங்கேயும் இங்கேயும் பாக்குறாங்க, சுவாமி கும்பிட்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து அதை கழட்டலான்னு போறாங்க. ஒரு பொம்பளை திட்டுறாங்க, ஏமா அதை கட்டியாச்சுல, கட்டினதெல்லாம் அவுக்கக்கூடாதுமா, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் தப்பா கட்டிட்டேன், அதான் அவுத்து கட்ட போறேன். ஐயோ பரவாயில்ல, நீ தப்பா கட்டிட்டேன்னா புதுசா ஒன்று எழுதி கட்டினது அவுக்கக்கூடாது, கட்டதை அவுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க அபூர்வாவை. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை போனோன்னா இவங்க அப்படியே கலட்டிட்டு அப்படியே சேலைக்குள்ள மடிச்சு வச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க. காருக்கு எடுத்துட்டு காருக்குள்ள உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு அதை திறந்து பாக்குறாங்க. அதுல அவங்க அபூர்வா படிச்சு பாக்குறாங்க. அதுல சாரதா ஏதோ எழுதியிருக்காங்க. அது என்ன எழுதியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுல கேபி அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திப்போம். பை பாய்.